நாம் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வாதமான வார்த்தை என்ற தலைப்பின் கீழே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக பார்த்துட்டோம். இது 3வது வாரம். ஆமென். இந்த நாளில் ஆசீர்வாதமான வார்த்தை 3 அப்படின்றதுல நம்ம போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்குது? ஓகே, ஈவினிங்கில் ஆசீர்வாதம் பிளெஸிங்காக இருக்குதுங்களா? ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் கூட நிறைய பேர் வரணும். காலையில் வந்தவங்களும் கூட என்ன பண்ணணும், வரணும். ஏன் எப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்குது, ஆட்களால் நிரம்பி இருக்குது. ஒரு சேர் கூட காலியாக இல்லை, அவ்வளோ ஆட்கள் வந்திருக்கிறீங்க. காலையில் மாலையிலையும் அதே போல் வரணும். ஏன்னா காலையில் நம்ம கொண்டாடணும், மாலையிலையும் ஆண்டுடைய ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கும்போது இந்த வாரம் முழுவதும் நமக்கு அது எப்படியா இருக்கணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 8லிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சுட்டு அதுலேருந்து போகலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை முதல் வாரம் பார்த்தோம். ஆளுகை முதல் வாரத்தில் என்ன பார்த்தோம், ஆளுகைன்னு சொல்லி பார்த்தோம். போன வாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தத்தை கொடுக்கிறார். தேவன் எப்படி கொடுக்கிறார் பரிசுத்தத்தை? ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுத்து தான் பரிசுத்தத்தை பின்னாடி அனுப்புனார். ஆமென். இந்த வாரம் தேவன் என்ன செய்கிறான்றத இந்த வார்த்தைகள் மூலம் படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி 2:8 தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக்கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த 2வது அதிகாரம் 8வது வசனம் தொடங்கும் போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாராம், உண்டாக்குனாராம். முதல்ல பார்த்தீங்கன்னா தேவன் மனுஷனுக்கு இடத்தை அளந்து கொடுக்கல. இடத்தை எப்படி கொடுக்கல, அளந்து கொடுக்கல. ஆக்சுவலாக நம்மள பொதுவாக மனுஷங்க ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க, 1 ஏக்கர் எடுத்துக்கோ, 2 ஏக்கர் எடுத்துக்கோ அப்படின்னு அளந்து கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் முதல்ல கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவனுக்கு அளந்து கொடுக்கல, அளக்காமல் கொடுத்தார். ஒரு தோட்டத்தை கொடுத்தாராம். இது கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தோட்டம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர். அந்த தோட்டம் எத்தனை ஏக்கரா? 3000 ஏக்கர்ஸ் அளவில் இருந்து இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. 3000 ஏக்கரை கர்த்தர் கொடுத்தார். நம்ம ஒரு மனுஷன் யோசித்து பாருங்க, இவங்க இருக்கிறது எத்தனை பேர்? 2 பேர். நம்ம கடவுளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு கிரவுண்டில் ஒரு பெரிய நல்ல வீடு கட்டி என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். கவனிங்க, வீடு மனுஷனுடைய மனசில் உருவானது. தேவன் மனுஷனுக்கு வீட்டை ஏற்படுத்தல, தோட்டத்தை ஏற்படுத்தினார். மனுஷனுக்கு எதை ஏற்படுத்தினார்? தோட்டத்தை ஏற்படுத்தினார். வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வீட்டில் பாருங்கள், ஒரு சின்ன இடம் இருக்கும், கீழே ஒரு வீடு இருக்கும், மேலே ஒரு வீடு இருக்கும். 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் அடிச்சுன்னு இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. என் வீட்டான ஏன்டா உன் வண்டியை நிறுத்தினேன், நான் போகிற நேரத்தில் குறுக்க நிறுத்திட்டேன், நீ கீழே வீடத்துக்குன்னா எனக்கு மேல் வீடை குத்துட்ட, ஏதாவது சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க. தோட்டத்தில் சண்டையே வராது. கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, மனுஷனுக்குன்னு தோட்டத்தை கொடுத்து ஒரு பொது உடைமையை கொண்டு வருகிறார். அங்கே என்ன கொண்டு வர்றாருன்னா, பொதுவான உடைமை, பொது உடைமை. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பட்டா கிடையாது. அங்கே மனுஷனுக்குன்னு தனிப்பட்ட
இடஒதுக்கீடுலாம் கிடையாது. இது என் இடம் உன் இடம்னு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு அளந்து கொடுப்பது கிடையாது, அளக்காமல் கொடுப்பது. மனுஷன் வீட்டெல்லாம் கண்டுபிடிச்சது மனுஷன் தான் கண்டுபிடிச்சாங்க. வீடு கட்டணும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சது. இப்போ வீடை கட்டி என்ன பண்ணுறான் பாருங்க, சண்டைனா சண்டை, ஏகப்பட்ட சண்டை. வீடுங்களா கட்டி சண்டை போட்டுன்னு கிடக்கிறான். ஆனால் கர்த்தர் வீட்டை கட்டாமல் தோட்டத்தை கொடுத்து அவனை அதில் எப்படி வைக்கிறான்னா நல்ல சுதந்திரமாய் வைக்கிறான் பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் சுகாதாரம் இருக்கிறது. தோட்டத்தில் என்ன கிடைக்கும்? சுகாதாரம். ஏன்னா தூய்மையான காற்று. எல்லா மரங்களுக்கு நடுவில் என்ன காற்று கிடைக்குது அவனுக்கு? நல்ல தூய்மையான காற்று, நல்ல சமாதானமான மனநிலை. இதெல்லாம் எங்கே கிடைக்கணும்? தோட்டத்தில் கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் போகிறோம், முடிஞ்சால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். இப்படிதான் சொல்லுங்கிற செய்யல. எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் காரியங்களை வாய்க்க செய்யறதுக்கு எனக்கு தகுந்த படை வீர தளபதிகள் இல்லை. ராஜா இருக்கிற தளபதிகள் 4 பேர் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஏதாவது செய்யலாம். தளபதிகள் நல்ல தளபதிகள் அமையணும். ஜெபம் பண்ணிக்கங்க. கிறிஸ்டியன் கேம்பஸ்லாம் இருக்குது. நீங்களாம் அங்கே போனீங்கன்னா நடுவில் மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் நடுவில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு தோட்டத்தின் நடுவில் 4 மரங்கள் நடுவில் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே கர்த்தர் பாருங்க, மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு அவன் ஒரு 10க்கு 10 கூண்டு கட்டி அதில் அடைக்கலை. புரியுதுங்களா? இன்னைக்கு அவனுக்கு தோட்டத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் தெரியும் இவனுக்கு ஆரோக்கியம் தேவை, சமாதானம் தேவை, நிம்மதி தேவை அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது ஏன் தோட்டத்தில் வச்சார்னா அவன் ரசிக்கணுங்க. அவன் என்ன பண்ணணும்? ரசிக்கணும். ஒரு மிஷினரி வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு மிஷின் மாதிரி வாழக்கூடாது. காலையில் எழுந்திருக்குது, குளிக்கிறது, சாப்பிடுறது, குடு 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 ஓடுறது, பஸ்ஸை ஏறுது, அங்கே போய் இறங்குறது, ஒரு நாளெல்லாம் வேலை செய்யுது, திருப்பி அங்கேருந்து வருது, திருப்பி குளிக்கிறது, திருப்பி சாப்பிடுது, தூங்குறது, திருப்பி காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணணும்? இதே வேலை தான். ரொட்டினா இப்படியே மனுஷன் போகக்கூடாதுன்ட்டு கர்த்தர் மனுஷனுக்கு பாருங்க தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அங்கே என்னன்னா ரசிக்கலாம். எதை ரசிக்கலாம்? பழங்களை ரசிக்கலாம். மாம்பழம் மாதிரி கொய்யா பழத்தை வைக்கல, கொய்யா பழம் மாதிரி மாம்பழத்தை வைக்கல. ஒவ்வொரு பழங்களை ஒவ்வொரு கலரில் வச்சாரு இல்லை? இப்போ யோசிச்சு பாருங்க, மாதுளப்பழம் இருக்குது. மாதுளப்பழம் மாம்பழமும் ஆப்பிளும் மாதுளப்பழமும் ஒன்றா இருக்குமா? கலர் வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு என்னன்னா அவன் பார்க்கும்போது ரசிக்கிறான். ஆஹா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாரு, பழங்களெல்லாம் எப்படி வச்சுருக்காரு. எல்லாம் பழங்கள் பார்வைக்கும் நல்லா வச்சாரு, அதுக்கப்புறம் டேஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட் வச்சார். அதே போல் ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? செடிகளுடைய இலைகள், ஒரு செடியுடைய இலை மாதிரி இன்னொரு செடி இலை இருக்கவே இருக்காதான். ஒரு செடியுடைய இலை மாதிரி இன்னொரு செடியுடைய இலை என்ன பண்ணாதான்? இருக்கவே இருக்காதான். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா? கர்த்தர் இதெல்லாம் ஏன் உண்டாக்குனார்? வேலை இல்லாத வேலை. யோசிச்சு பாருங்க. ஒரு படம் வரைகிறோம், ஒரு படம் வரைஞ்சி 1000 ஜெராக்ஸ் எடுக்கிறது ஈஸி, கரெக்டுங்களா? ஒரு படத்தை வரைஞ்சி 1000 ஜெராக்ஸ் அதே மாதிரி அடிச்சு விட்றான்னா டபா டபா டபான்னு வந்து இறங்கிடும், எடுக்கிறது ஈஸி. ஆனால் ஒவ்வொரு படத்தை 1000 படத்தை ஒவ்வொரு டிசைனில் வரைகிறது கஷ்டம். கர்த்தர் ஏன் இதெல்லாம் செஞ்சார்? பழம் சைஸு வேற. யோசிச்சு பாருங்க, பலாப்பழம் ஒரு சைஸில் இருக்குது, மாம்பழம் ஒரு சைஸில் இருக்குது, பப்பாளி ஒரு சைஸில் இருக்காது, தக்காளி ஒரு சைஸில் இருக்குது. ஏன் அவர் சைஸை டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு, கலர் டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு, டேஸ்ட் டிஃப்ரெண்ட் பண்ணுறாருன்னா நான் சொல்கிறேன், அவர் இருக்கிறதுல அவர் பெரிய ரசிகர். அவர் பெரிய ரசிகர். அவரை மாதிரி ஒரு ரசிகர்லாம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் மகா பெரிய ரசிகனாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? குட்டி ரசிகர்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. நீ பாரு, நீ அதெல்லாம் பார்க்கும்போது, அதை பார்த்து ரசிக்கும் போது அதை செஞ்சூரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஆனால் என்ன கிறிஸ்தவங்க பாருங்களேன், இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க தெரியுங்களா? யூனிஃபார்மில் வந்துட்டாங்க. எல்லா கிறிஸ்தவங்க சர்ச்சில் எப்படி வந்துட்டாங்க? யூனிஃபார்ம். எங்கள் சபை பரிசுத்த சபை, எல்லாம் யூனிஃபார்மில் தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் நினச்சிருந்தா எல்லா பழத்தையும் வெள்ளை பழமாக படைச்சிருக்கலாம் இல்லை? எல்லா பழத்தையும் வெள்ளை பழமாக படைச்சிருக்கலாம், எல்லா இலைகளையும் வெள்ளையாக வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் வெள்ளை வெள்ளையேன்னு உண்டாக்கியிருக்கலாம். இன்னைக்கு அப்படி யோசிச்சு பாருங்களேன், எல்லா செடியும் வெள்ளையாக இருக்குது, எல்லா பழமும் வெள்ளையாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்டாகவும் இருக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க? யார்ப்பா இதை உண்டாக்குறது?
கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரே மாதிரி எதுக்கு இருக்கிறதுக்கு இத்தனை டிசைனில் உண்டாக்கணும்? ஒரே டேஸ்ட்டு, ஒரே கலரு, இதுக்கு எதுக்கு இத்தினி இல்லை கேட்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க டிஃப்ரெண்ட். நம்மக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்க்கும்போது, அவர் நம்மளை பார்க்கும்போது கூட நம்மளை பார்த்து ரசிப்பார். தெரியுங்களா? உங்களை தேவன் பார்க்கும்போது ரசிக்கிறாரு. நீங்கள் பண்ணுற உடையை பார்த்து தேவன் ரசிக்கிறார். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரு, ரசிக்கிறாரு. உடை ட்ரெஸ் பண்ணுறது, அழகாக ட்ரெஸ் பண்ண தப்பு கிடையாது. அலங்கோலமாக தான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியம். உடை வந்து உடலை மறைக்க, அழகுபடுத்த, புரியுதுங்களா? உடலை காட்ட கிடையாது. அதனால் அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி போய் பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தானா ஆண்டவர் கோவப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் துக்கப்படுவார்னு நினைக்கிறீங்களா? சாலமோனை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாராம். அந்த ஞானத்தினால சாலமோன் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருடைய வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் கலர் கலராக யூனிஃபார்ம்களை கிரியேட் பண்ணார். சமையல்காரனுக்கா இந்த கலர் யூனிஃபார்ம், தோட்ட வேலை செய்கிறவனுக்கா இந்த கலர் யூனிஃபார்ம். புரியுதுங்களா? வேற வேற வேலை என்ன செய்கிறான், சமைக்கிறவன் பரிமாறானா அவனுக்கு வேற கலர் ட்ரெஸ்ஸு. இப்படி அந்த உடைகளெல்லாம் சாலமோன் கிரியேட் பண்ணாராம், இந்த யூனிஃபார்மை. அதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தேவன் கொடுத்த ஞானத்திலிருந்து வந்துச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சாலமோன் இந்த கலர் கலராக யூனிஃபார்மு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த பூக்கள் எல்லாம் பார்த்து பேசுகிறாரு. பார்த்து கவலைப்படாதுன்னு சொல்லி பேசும்போது, இந்த பூக்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள் சொல்லிட்டு பேசும்போது எங்கே யார் எடுத்துன்னு வரா தெரியுங்களாங்க? சாலமோன் எடுத்துன்னு வராரு. எடுத்துன்னு வந்து என்ன சொல்றாரு? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றையாகிலும் போகல உடுத்தி இருந்தது இல்லை. அப்போ என்ன சொல்றாருன்னா, சாலமோனுக்கு நான் கொடுத்த ஞானத்தில் என்ன இருந்துச்சு? அங்கே கலர்ஃபுல்ஸ் இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம மனசுல என்ன ஆச்சு தெரியுமா? வெள்ளை பரிசுத்தம், கலரு அசுத்தம். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார், அப்படி இல்லைப்பா தம்பி, எல்லாமே எனக்கு பிடிக்கும். வெள்ளையும் பிடிக்கும், கலரும் பிடிக்கும், கலரும் ரொம்ப பிடிக்கும்னுவார். கலர் கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். யோசேப்புக்கு யாக்கோபு ஒரு அங்கி உடுத்தினாராம். அந்த அங்கி எப்படி இருந்ததா? பல வருண அங்கி. எப்படி அங்கி இருந்ததா? பல வருண அங்கி, அப்படின்னா மல்டி கலர். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தேவன் வந்து பெரிய ரசிகன். அவர் வந்து நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணால் உங்கள் மேலே கோவப்பட மாட்டார். நீங்கள் பவுட்ரு போட்டால் கோவப்பட மாட்டார். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் கோவப்பட மாட்டார். நீங்கள் பவுட்ரு போடக்கூடாது, ஃபேர் அண்ட் லவ்லி போடக்கூடாது, நல்ல துணி போடக்கூடாது, இப்படிலாம் சொன்னால் இந்த உபதேசம் தேவனால் உண்டானதல்ல. இதெல்லாம் தேவனால் உண்டானதல்ல. ஏன்னா தேவனால் உண்டானதுன்னா, தேவனை வந்து நம்ம எங்கே பார்க்கணுன்னா, தேவனுடைய ஒரிஜினாலிட்டியை எங்கே பார்க்கணுன்னா ஆதி ஆகமத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே தான் வந்து அவருடைய கிரியேஷன்ஸில் அவர் யாருன்னு காட்டுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் ஒரு டிராயிங் வரையதை வச்சு அவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாதுங்களா? இப்போ ஒருத்தர் நம்பராக எழுதுறாருன்னு வச்சுக்கிங்களேன், 2x2x3 அப்படின்னு எழுதி போனால் அவர் யார்? மேக்ஸ் வாதியார். ஒரு குடுவை வரைஞ்சி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சொட்டுற மாதிரி கீழே இன்னொரு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு குடுவெல்லாம் வரைஞ்சாருன்னா அவர் யார்? அவர் வந்து ஒரு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை சேர்ந்தவரா இருப்பார். புரியுதுங்களா? கண்டுபிடிப்போம். ஒருத்தர் வந்து நல்லா சீனரிசி வரைஞ்சார் அப்படின்னா அவர் இயற்கை ஆர்வலர், இயற்கையை விரும்புகிறவர் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போது இங்கே இருந்து நம்ம யாரை கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, தேவன் சிருஷ்டித்தவைகளிலிருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் பாருங்க, மனுஷனுக்கு 3000 ஏக்கர் தோட்டத்தை உண்டாக்கி எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா ஏராளம் தாராளமாய் கொடுக்கிற தேவன். நம்ம தேவன் அளந்து கொடுக்கிற தேவன் கிடையாது. நம்ம தேவன் கஞ்ச பிசினாரி தேவன் கிடையாது. அவர் கஞ்ச பிசினாரி தேவனும் கிடையாது, கஞ்ச பிசினாரிகளுக்கு தேவனும் கிடையாது. அல்லேலூயா. அவர் ஏன்னா அவருக்கு பிடிக்காது, கஞ்சத்தனெல்லாம் பிடிக்காது. அவர் எப்படி கொடுக்குறாரு? ஏராளமாய் தாராளமாய் கொடுக்குறார். 2 பேருக்காக செய்கிறாரு. 2 பேர் தான் இருக்கிறாங்க அன்னைக்கு. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? 2 மரத்தை வச்சு வா, அதான் என்ன பண்ணு, பழத்தை விதையெல்லாம் எடுத்து விதைச்சி என்ன பண்ணு, 2 புள்ள பிறந்ததா 2 மரத்தை விதைக்கணும். இன்னும் 2 புள்ள பிறந்துச்சா ஆளுக்கு ஒரு விதையை எடுத்து விதைக்க வச்சு நீங்கள் பெருகும் போது மரத்தையும் பெருக வைங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கட்டளையே சொல்ல. அவர் தெரியும், அவர் விதைச்சிட்டாரு.
ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒவ்வொரு மரத்தை வச்சிட்டாரு. ஒவ்வொரு பழத்துக்குள்ள ஒரு விதை, ஒவ்வொரு விதைக்குள்ள ஒரு மரம், ஒவ்வொரு மரத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான பழங்கள். எப்படி வச்சார் பாருங்க. அப்போ தேவனை பார்க்கும்போது தேவன் வந்து ஒரு கப்பி தேவன் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு பாருங்களா, அவர்கிட்ட போய் நிற்கும் போது கேட்கும் போது இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவர் ரொம்ப மோசமானவர் மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஆண்டவரே, அடியன் ரொம்ப ஆசைப்படலப்பா, 20க்கு 30 ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்தா போதும். 20க்கு 30 இடம் கொடுக்குற தேவனால 200க்கு 300 சைஸ்லையும் கொடுக்க முடியும். 20க்கு 30 கொடுக்கறதுக்கு அவரால் முடியும்னா 200க்கு 300 கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனை வந்து நம்ம லெவல் பண்ணுறோம். நம்ம அதுலேயே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு வந்து விசுவாசம் கிடையாது. மெயின் ஏன் நம்ம ஏராளமாய் தாராளமாய் கேட்க மாட்டேன்றோன்னா நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு விசுவாசம் இல்லை. ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் அதுதான். உங்ககிட்ட நான் மக்களுக்கு வந்து தேவன்கிட்ட ஏராளமாய் தாராளமாய் கொடுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ நான் கேட்க முடியுமா? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்? ஆண்டவரே, பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, பின்னாடி ஒரு இடம் இருக்குது, இதெல்லாம் வாங்கி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 4 கோடி வேணும்ன்ட்டு நான் எவ்வளோ கேட்குறேன்? 4 கோடி கேட்குறேன். 4000 கோடி கேட்டேன்னா கேட்கல. ஏன்னா எனக்கே என்ன பண்ணல, ஃபெய்த்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் பண்ணி ஒரு அளந்து ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த இடம் பின்னாடி இடம் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும், கட்டுறது இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு கணக்கு போட்டு ஆண்டவரே ஒரு 4 கோடி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறோம், அடியே உமக்காக ஒரு நல்ல ஆராதனை ஸ்தலத்தை கட்டிடுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஜெபிக்கிறேன். இன்னும் நம்மளெல்லாம் அதிலெல்லாம் டெவலப் ஆகணும். நம்மளுக்கு விசுவாசம் இல்லை. அந்த விஷயத்தில் தேவன்கிட்ட கேட்கறதுக்கு ஏராளமாய் தாராளமாக கேட்கறதுக்கு விசுவாசம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படிலாம் வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்கத்தான் உங்களுக்குள்ள விசுவாசமே என்ன பண்ணனா அளவு அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் கேட்குற வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது. அது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் உங்களை தலையிலே ஒரு கொட்டு கொட்டும். முட்டாள், இப்படியா கேட்பேன், இவ்வளோ கம்மியாவா கேட்பேன், உங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர், ஏதன் தோட்டத்தை எப்படி கொடுத்தாரு, நீ என்ன பிஸ்னாரி மாதிரி கேட்குறேன். அந்த வார்த்தைகள் தலையில் ஒரு கொட்டு கொட்டி மண்டையில் இருக்கிற மசாலாவை சரி பண்ணி ஏராளமாய் தாராளமாக என்ன பண்ண வைக்கும், கேட்க வைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கு அவரால் முடியுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம தேவனால முடியும். சில பேர் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஏன் நடக்கலை? ஒரு பேய் பிடிச்சிச்சு. சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் மேலே ஒரு பிசாசு உக்காந்துக்குன்னு, எத்தனை பிசாசுன்னு தெரியல, உள்ளே உக்காந்துன்னு அவன் வாழ்க்கையை அழிச்சுன்னு இருக்குது. சீசர்கள்கிட்ட கொண்டு வராங்க, துரத்தணும். சீசர்கள் துரத்த முயற்சி பண்ணாங்க, போகலை. ஏசுனார் வந்த உடனே என்ன கேட்டார்னா, அந்த தகவன் பார்த்து அழுகுறான், உங்களுடைய சீசர்கள்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால துரத்தி விட முடியலன்ட்டு. அவர் அங்கே என்ன எடுத்துட்டு வந்தா, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். அந்த தகவனை பார்த்து என்ன கேட்டார்? நீ விசுவாசிக்கிறையான்னு கேட்டார். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டாங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு கூடோன்னாரு. என்னது? நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு கூடும்னாரு. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிறோம், ஆனாலும் உள்ள என்ன இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. அதனால நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, சக்ஸஸ் வர மாட்டேங்குது, சில காரியங்கள் ஆசீர்வாதங்கள் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்மகிட்ட விசுவாசம் இல்லைன்னு இல்லை, விசுவாசமும் இருக்குது, கூட என்னவும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. இருமலுக்கு மருந்து கொடுக்குறாங்க டாக்டருங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இத்தனை எம்எல் குடிக்கணும். எத்தனை எம்எல்? ஒரு உதாரணமாக ஒரு மூடியை கொட்டி, இந்த மூடியில் 10 எம்எல் இருக்கும், இந்த 10 எம்எல்க்கு 3 வேளை குடிங்க, 4 வேளை குடிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மருந்தை 10 எம்எல் மருந்தை என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றிருங்க. ஊற்றி மொத்தமாக கலக்கி குடிச்சு பாருங்க. இருமல் சரியாகுமா? இருமல் சரியாகுமா? ஆனால் என்ன இருக்குது அந்த கிளாஸ் தண்ணியில்? 10 எம்எல் மருந்து எதில் இருக்குது? கிளாஸ் தண்ணியில் இருக்குது. ஆனால் இருமல் என்ன ஆகாது, சரியாகவே ஆகாது. அது போல் தான் உங்ககிட்ட விசுவாசமும் இருக்குது, கூடவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவிசுவாசமும் இருக்குது. அதனால் என்ன ஆக மாட்டேங்குது, விசுவாசம் நிறைய வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் நமக்கு நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்மகிட்ட விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது.
கவனிக்க, கடைசியில் அந்த தகப்பன் அழுதான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் ஆண்டவர் துரத்தினார், போயிடுச்சு. புரியுதுங்களா? சரி, ஏன் நம்மளால் தேவன்கிட்ட ஏராளமாக தாராளமாக கேட்க முடியலன்னா, நமக்கு போதுமான விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் எப்படி வரும்னா, நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவு மூலமாக தான் உங்களுக்கு விசுவாசத்தின் அளவும் வளரும். நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறீங்களோ, வசனத்தின் மூலமாக தேவனை அறிகிற அறிவில் வளருகிறீர்களோ, அந்த அளவுக்கு விசுவாசம் வளரும். அல்லேலூயா. வாரத்தில் 3 நாள் சபைக்கு வந்தால் உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் நல்லா வளரும். வாரத்தில் 1 நாளுக்கு சபைக்கு வரவங்களுக்கு விசுவாசம் எவ்வளோதான் வளர்ந்துருக்கும்? அவ்வளோதான் வளர்ந்துருக்கும். ஏன்னா அவ்வளோதான். இது வந்து மனுஷனுடைய தன்மையே அப்படி தான். ஒரு செடியை வச்சுருங்க, வாரத்தில் 3 நாள் தண்ணி ஊற்றுங்க. இன்னொரு செடியை வச்சுருங்க, வாரத்தில் ஒரே ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க. எந்த செடி நல்லா வளரும்? 1 நாள் தண்ணி ஊற்றுற செடி நல்லா வளருமா? 3 நாள் தண்ணி ஊற்றுற செடி நல்லா வளருமா? டெய்லி தண்ணி ஊற்றுற செடி எப்படி இருக்கும்? இதை விட நல்லா பசுமையாக வளரும். அப்போ உங்கள் விசுவாசத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலை எதுனா, வேத வசனத்தை நீங்கள் கேட்பது, வேதத்தை வாசிப்பது. அல்லேலூயா. நிறைய பைபிள் படிக்கணும். அதுவும் புதிய ஏற்பாடாக படிங்க. பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா இது மாதிரி ஆதி ஆகமத்தில் ஒரு 3 அதிகாரம் வரைக்கும் படிங்க. படித்து அதுலேருந்து அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. புதிய ஏற்பாடாக நிறைய படிங்க. படிச்சிங்கன்னா இயேசு என்னென்னலாம் செய்கிறார் பாருங்கள். இயேசு செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது படிக்கும்பொழுது உங்களுக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் என்ன பண்ணனா வளரும். அல்லேலூயா. சாட்சி சொல்கிறத கேட்குறதுல கூட விசுவாசம் வளரும். சாட்சி சொல்கிறாங்க இல்லைங்களா மக்களுங்க, அதை கேட்குறதுல கூட விசுவாசம் வளரும். ஆனால் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அந்த சாட்சி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உஷாராக கவனித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. மக்கள் இங்கேருந்து சாட்சி சொல்கிறேன்னு வருவாங்க, மேலே ஏறி டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. நம்மளே 2 மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடின்னு இருக்கிறோம். டைம் கான்ஷியஸில் போயின்னுக்கிறோம். ஆராதனை இத்தனை மணி நேரம், ஆரம்ப ஜபம் இத்தனை நிமிஷம், ஆராதனை இத்தனை நிமிஷம், அறிவிப்பு இத்தனை நிமிஷம், காணிக்கை எடுக்கிறதுக்கு இத்தனை நிமிஷம், செய்திக்கு இத்தனை நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக பக்கா அஜெண்டா போட்டு ஓடின்னுக்கிறோம். இதில் வேறு சாட்சி சொல்கிறேன்ட்டு ஒரு 4 பேர் வந்தால் ஏறி பாட்டு சாட்சியை சுருக்கமாக சொல்லிட்டு போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பாட்டை பாடி இல்லைன்னா சொல்ல வேண்டியதை விட்டுடுவாங்க. என்னென்னத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம என்ன பண்ணுறதுலன்னா சாட்சி சொல்ல விடுறது உண்மையில. ஆனால் நீங்கள் மக்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக கேட்கும்போது அதில் கூட கொஞ்சம் விசுவாசம் என்ன பண்ணோம், விருத்தி அடையும். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்கும் போது எல்லாம் சாட்சியாக தான் இருக்கும். இயேசு குருடனுக்கு பார்வை கொடுத்தார், அது என்னது? அது ஒரு சாட்சி. அந்த சாட்சியை படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? விசுவாசம் வளரும். அல்லேலூயா. சரி, அதனால தான் நம்ம வந்து விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளர்ந்தால் தான் நம்ம கேட்கறதுல வளர முடியும். புரியுதுங்களா? ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க, நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியன்ட்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒன்று உங்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணார்னா அவர் உருவாக்கி கொடுக்கவும் வல்லமை உள்ளவரா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? 2 கொம்பு உள்ள குதிரை. இப்படி நான் நிறைய சொல்வேட பாஸ்டர், தொடங்கி விட்டா சொல்லுவீங்க தான் நீங்க. 6 கால் உள்ள மாடு, இதெல்லாம் உலகத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், விசுவாசத்தோடு உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாருன்னா ஆண்டவர் கொடுக்க அவரால் முடியுமா? ஏன்னா அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அதுபோல் நன்மைகளை கூட, ஆசீர்வாதங்களை கூட, உயர்வுகளை கூட தேவனால் கொடுக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்த முடியும். 1000 பேர் அந்த கம்பெனி ஓனரே நினச்சா கூட உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. அவனே 2 போட்டு ஃப்ரை பண்ணி விடுவார், தெரியுங்களா? பண்ணிட்டாரு. பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை என்ன பண்ணிட்டாரு? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த ஆபிரகாமும் அவர் பாவங்க, ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம்லாம் குறை சொல்லக்கூடாது. தேவன் அழைச்சாரு, ஊரை விட்டு போகிறாரு. எங்கன்னா எல்லா இடமும் பஞ்சமாக இருக்குது. சரி, எகிப்தில் தான் கொஞ்சம் சாப்பாடுலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போயிட்டு இவர் இருக்கிறாரு. ஒரு ராஜா வந்து மனைவி வேணும்னு கேட்குறாரு. அந்த ராஜாவுக்கு இவர் ஆபிரகாமுக்கு அந்த நாட்டு கலாச்சாரம், மக்களுடைய குணம் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால் இங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறேன் அந்த அம்மா கிட்டம்மா, இங்கே பாருமா, யாருன்னா கேட்டால் ஹஸ்பண்டுன்னு சொல்லாத, பிரதர்ன்னு சொல்லிடுன்ட்டாரு. இந்த அம்மா அங்கே போன உடனே எல்லாம் இந்த அம்மா கேட்டாங்க, எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க பாருங்கள். இதுக்குன்னே அலைகிறாங்க சில பேர். ஊரில் ஒரு பொண்ணு வரக்கூடாது, ஒரு பொம்பளை வரக்கூடாது, அது யார் என்ன ஏது
ஏன்னா சான்ஸ் கிடைக்குமா பார்ப்போம். இதே பழப்பா திரிகிறாங்க. அப்போவே இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறவே இல்லை கலாச்சாரத்தில். அப்பவும் இருந்திருக்குது, இப்போவும் இருக்குது. வந்து விசாரிக்கிறாங்க, அழகாக இருக்குதே, இந்த அம்மா யார், உனக்கு என்ன வேணும் அப்படி. அந்த அம்மாவும் கேட்குது, கல்யாணம்லாம் ஆயிடுச்சாம்மா, அவர் யாருமா, குழந்தை வேற இல்லை, சாராளுக்கு என்ன வேற இல்லை, குழந்தை இருந்தால் கூட விட்டுட்டு இருப்பானுங்க, குழந்தை வேற இல்லை. அதனால் விசாரிக்கிறாங்க, குழந்தை குட்டிலாம் இல்லை, ஃபேமிலி இல்லை, தனியாக இருக்குது, இன்னும் எது. இந்த அம்மா சொல்லுது, அவர் என்னுடைய பிரதர். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா யார்ப்பா இது, என் சிஸ்டர்ன்ட்டாரு. விஷயம் ராஜா கிட்ட போயிடுச்சு. ராஜா கல்யாணம் ஆகாத ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க, நம்ம ஊரில் யாரும் அப்படி இல்லை. ஏன் சாராளுக்கு அப்போது என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியுங்களா? 65க்கு மேலே, நாட் 65, அபவ் 65, 65க்கு மேலே வயசு சாராளுக்கு. 65 வயசுக்கு மேலே இருக்கிற சாராளை பார்த்து எல்லாம் சொல்லு விட்றானுங்க. ஏன் தெரியுங்களா? எகிப்தில் இருந்தவங்க எல்லாம் கருப்பர்கள். எகிப்தில் இருந்தவங்களாம் யாரா? நீக்கிறோம், கருப்பர் இனத்தவர்கள். சாரால எப்படி இருக்கிறாங்க? ஃபாரினர், செக்க செவேல் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் பார்த்து உச்சி கொட்டிட்டு ராஜா வரைக்கும் போயிடுச்சு. ராஜா சொல்லிட்டாரு, ரொம்ப அழகா இருக்காங்க, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? பொல்லாத ராஜாவை எதிர்த்து ஆபிரகாமால் என்ன பண்ண முடியும்? எடுத்துன்னு போய் வச்சுக்கணும். எடுத்துன்னு போய் வச்சு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கல்யாணம் பொண்ணை சுத்திகரிப்பு பண்ணுறான். கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணை என்ன பண்ணுறான்? சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கு பவுடர் மேக்கப்லாம் ரெடி பண்ணி அதுக்கு 2 ஆளை கொடுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு குளிப்பாட்டுறதுக்கு, அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு வாரம் வச்சு ரெடி பண்ணி அப்புறம் தான் எல்லாம் எடுத்துன்னு பண்ணி எங்கே போய் எடுத்துன்னு வருவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வருவாங்க. இவன் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போய் வச்சுக்கணும். ஆபிரகாமால என்ன பண்ண முடியும்? யார் அழைச்சாரு? ஆண்டவர் அழைச்சாரு, வந்தார். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறார், மனைவி போச்சு. இப்போ ஆபிரகாம் யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கலாம், உங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இடையில் சில எதிர்பாராத காரியங்கள் வரலாம், அதனால் மனவேதனை வரலாம், நஷ்டம் வர மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. சிலதான் இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போகலாம். ஆபிரகாம் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் தான் போகிறாரு. மனைவி எடுத்துன்னு போயிட்டான். ராஜா கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சாதாரண பிரஜை, ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே முடிச்சுருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் விடல. என்ன பண்ணல? விடல. பார்வோன் வீட்டில் இருக்க எல்லாரையும் என்ன பண்ணாரா? தொட்டார். எல்லாருக்கும் வியாதி வந்துடுச்சு. எல்லாருக்கும் என்ன வந்துடுச்சு? எல்லாம் லைனாக படுத்த படுக்க ஆகிட்டாங்க. பார்வோன் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. எதுக்கு? டாக்டரில் கூப்பிட்ற பிஸியில் ஆகிட்டார். இந்த அம்மாவை பற்றியே யோசிக்க முடியல. டாக்டர்கள்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நிறைய மனைவி வச்சுப்பாங்க. என் முதல் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பார்க்குறாரு, ஐயோ நல்லா தானே தாங்க, என்ன ஆயிடுச்சு இப்படி ஆச்சு அப்படி சொல்லி முடியாது. 2வது மனைவிக்கு சரியில்லை, 3வது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இப்படி ஏகப்பட்ட மனைவிகளுக்கு சரியில்லை, பிள்ளைகளுக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனை ஓடுது பாருங்க. பார்வனுக்கு மண்டை சுற்றி போச்சு, மண்டை காஞ்சி போய் கூப்பிட்றான். குறி சொல்கிறவனு கூப்பிட்றா. எதனால்ரா இவ்வளோ பிரச்சனை கண்டுபிடுறா. அவன் சீட்டுக்குழிக்கு போட்டு மை தடுவி கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்லிட்டான், நீ ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து வெள்ளைக்கார பொம்பளைய, அந்த பொம்பளை சாதாரண பொம்பளை கிடையாது, லேடி கிடையாது, அது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அது யாருடைய மனைவி? யாரு தீர்க்கதரிசி? என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரு? ஹலோ, ஆபிரகாம் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரு? கவனிங்க, அவர் ஒன்றும் தீர்க்கதரிசனம் சொல்ல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி. அவன் யாரு? தீர்க்கதரிசி. நம்மள கூட சொல்லிக்கிறார், நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லனா கூட நீங்க தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. நம்மள என்ன பண்ண தெரியுமா? தீர்க்கதரிசனம் சொன்னாதான் நம்ம தீர்க்கதரிசி. சிங்காசனத்தில் உட்காந்தாதான் ராஜா. தேவாலயத்தில் போய் தூபம் காட்டினாதான் ஆசாரியர் நினைக்கிறோம். அவர் சொல்லிட்டானா சொன்னதாங்க. நம்மளையும் எப்படி ஆகிட்டாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமா வச்சுட்டாரு. நம்மளெல்லாம் கொடுத்துட்டார், போஸ்டிங் கொடுத்துட்டார். போடா, தீர்க்கதரிசனம் சொன்னா கூட நீ யார்தா? தீர்க்கதரிசி. உடனே சொல்லிட்டாரு, அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறான். மனைவி வந்து வச்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டு உடனே மறுநாளே பொழுது வெடினும் காத்திருந்து கூப்பிட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு கையில் மனைவியை கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? என் ஊர்லேயே இருக்காத, எங்கன்னா போயிட்டு, உன்னால் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில்
நமக்கு விரோதமா ஓனரே ஃபைட் பண்ணா கூட அவனையும் ஒரு தட்டு தட்டி உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன தெரியுங்களா, ரொம்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனை விட மனுஷனுக்கு ரொம்ப பயந்துடுறோம். தேவனை விட மனுஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட மனுஷன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிடறோம். அதுதான் நம்ம பிரச்சனையே. நம்ம தேவனை முழுமையாக நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. யாரெல்லாம் உங்களை அசைக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தர் அவன் சீட்டையே கிழிச்சிடுவார் கம்பெனிலேருந்து. எவனா உங்களை அசைக்கணும்ன்ட்டு சீக்ரெட் பிளான் போட்டால் கூட அவர் ஓப்பன் பிளான் அசைச்சிடுவார், சீட்டை கிழிச்சிடுவார். அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சில நேரத்தில் சொல்லிட்டு போகும்போது, உனக்கு ஏதோ செய்யணும்னு நினச்ச, உங்கள் சாமி சக்தி உள்ள சாமி என்ன செஞ்சிடுச்சுன்ட்டு. நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் சாதாரண தேவன் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஆதாம்க்கு தோட்டத்தை கொடுத்தாரு. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்ததை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். தெரியுங்களா? நீங்க சந்தோஷமா இருந்ததை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் இப்போலாம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் மாறி வராங்கங்க. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுவாங்க ஜெபம் பண்ணும்போது சிரிக்கக்கூடாது, சபையில் உட்காந்து இருக்கும் போது சிரிக்கக்கூடாது. தேவன் என்ன பண்ணுவார்? கோவப்படுவார். அதனால எல்லா முகமும் ஒரு மாதிரி உருன்னு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படி இருந்தால் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை நேசிப்பார், உன் மேலே அன்பாக இருப்பார், நீ பண்ணுற ஜபத்துக்கு பதில் கொடுப்பார்ட்டாங்க. அதனாலேயே முகத்தெல்லாம் உருன்னு வச்சுக்கின்னு அப்படியே உட்காந்து இருக்குது. ஆனால் இப்போல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணுறோம்? சிரிக்கிறோம், கொள்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆண்டவர் நம்ம சிரிக்கிறதை பார்த்து அவர் என்ன பண்ணுறது இல்லை, கோவப்படுறது இல்லை. நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. யோசிச்சு பாருங்க, உங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கிறீங்க, எத்தனையோ பேர் குழந்தை இருக்குது. உங்கள் குழந்தை நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளை சாப்பிட்டோ இல்லை ஒரு பொம்மையில் விளையாடியோ சந்தோஷப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, கோவப்படுவீங்களா? உண்மையான அப்பா அம்மாவாக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க. வளர்ப்பு அப்பா அம்மாவாக இருந்தால் கோவப்படுவீங்க. உண்மையான அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள் சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுவாங்க, இன்னும் கூட கொடுப்பாங்க, இன்னும் கூட என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. என் குழந்தை இது சாப்பிட்டா சந்தோஷப்படுதுன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் எழுதி சொல்லுவார், உன் குழந்தைக்கு இதை கொடுக்காதன்னுட்டு. ஆனால் அது சந்தோஷப்படுறதுக்காக என்ன பண்ணுவோம்? அளவு குறைச்சி கொஞ்சமாக சாப்பிட்ணும், நிறைய சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பிட்டுக்கோ. கொடுக்குறோமா கொடுக்கலையா? ஏன்னா பிள்ளைகளுடைய சந்தோஷம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ நம்முடைய சந்தோஷம் நம்ம அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. பவுல் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, 2 முறை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு சந்தோஷமா இருங்கள் சொன்னாரு, சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எங்க வச்சாரு? தோட்டத்தில் வச்சுக்கிறாரு. இந்த ஏதேன் தோட்டம் யாருக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா விதமான நல்ல விருட்சங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லா வித நல்ல மரங்கள், நல்ல பழங்கள், நல்ல கனிகள், எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான சுகம், எல்லா விதமான சமாதானம் எல்லாமே யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் எப்படி ஆதாம ஏதேன் தோட்டத்தில் வச்சாரோ அதே போல நம்மையும் ஏதேன் தோட்டமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்பெல்லாம் நீங்களாம் எங்க இருக்கிறீங்க? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறீங்க. சந்தோஷமா இருங்க. சாயங்காலம் வந்தவங்களுக்கு தான் இந்த சந்தோஷம். காலையில வந்துட்டு சாயங்காலம் வராதவங்களுக்கு இந்த சந்தோஷம் தான் இல்லை. இழந்துட்டாங்க லைஃப்ல. they are missing something. இல்லை, இழந்துட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் அவங்களுக்கு இப்போ பார்க்குற டிவி நிகழ்ச்சி மூலமாக கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கட்டும், அதன் மூலமாக கிடைக்குமா? கிடைக்காது. இதுதான் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை.
ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இன்னொன்று சொல்லட்டுங்களா, நேரில் கேட்குறதுக்கும் ஆன்லைனில் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேரில் நீங்கள் கேட்கும் போது அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸில் உட்காந்து கேட்குறீங்க. ஆன்லைனில் கேட்கும் போது அவங்க ஆன்லைனில் கேட்குறவங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இப்படி பிரசன்னத்தில் நான் உட்காந்து கேட்குறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த செய்திகளை, அவங்களுக்கும் இந்த ப்ரெசன்ஸ் கிடைக்கும், இந்த ஃபெய்த்து வரும், இந்த தைரியம் வரும். ஆனால் நிறைய பேர் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆன்லைனில் கேட்குறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அறிவை தான் பெற்றுக்கொள்வார்களே ஒழிய ப்ரெசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. நாலேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் கேட்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் கற்றுப்பாங்க. ஓஹோ, பைபிள்லேருந்து இப்படி கூட பார்க்கலாம், இப்படி கூட பேசலாம், இப்படி கூட கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கற்றுக்கொள்ள முடியும். அறிவை தான் பெருகுமே ஒழிய அங்கே வந்து விசுவாசம் பெருகுமானா கஷ்டம்தான். இங்கே நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, நானே தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பிரசன்னத்தில் பேசுகிற மாதிரி இந்த பிரசன்னத்துக்கு வெளியில் என்னால் பேச முடியாது. நானே பேச முடியாது, எனக்கே கஷ்டம். நான் இங்கே வந்து நிற்கும் போது தான் அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நிறைய ரெவலேஷன்ஸ் கிடைக்குது, பேசுகிறேன். நீங்கள் இப்போ என்னை வெளியில் விட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒரு நேரம் பேச மாட்டேன், 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னுவேன். ஆனால் இங்கே வரும்போது தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணுது, எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை தருகிறது. கேட்குற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிப்பாடுகள் வரும். இதன் மூலமாக கர்த்தர் மனுஷனை எங்கே வைத்தாரோ அதிலே வைத்தார். எதில் வைத்தார்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆதாமை வச்சார். தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை தேவன் வந்து கவனிங்க, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஏன்னா நம்மளெல்லாம் ஒரு நிலையில் வைப்பதற்காக. தேவன் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் வைக்கிறதுக்கு தான் தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? உங்களெல்லாம் வந்து ஒரு மோசமான நிலையில் வைப்பது தேவனுடைய சித்தமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. உங்களெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையில், தேவனுடைய பிளானே என்னன்னா உங்களெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் வைக்கணும். உங்களெல்லாம் எங்கே வைக்கணும் நோக்கம்? ஏதேன் தோட்டம். உங்களை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு ஒரு சந்தில், பொந்தில், இக்கட்டில், இல்லை ஒரு பயம் நிறைந்த இடத்துல வைக்கிறது தேவனுடைய திட்டமே கிடையாது. ஒருவேளை உங்களை குழியில் தூக்கி போட்டால் கூட குழியிலேருந்து தூக்கிடுவார் ஆண்டவர். யோசேப்பை குழியில் போட்டாங்க, ஆனால் கர்த்தர் தூக்க வச்சார். மீதியானியர்களை அனுப்புனார். அந்த பக்கமாக ஒரு மீதியானியர்களை, வியாபாரிகளை அனுப்புனாருங்க. அவங்க வந்து மீதியானியர்கள் வந்து வியாபாரத்துக்கு வரும்போது அதை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இவன் குழியிலேருந்து சாப்பிட்றதுக்கு இவங்கிட்ட விற்றா 20 வெள்ளி காசு கிடைக்கண்டா. யோசேப்பை எவ்வளோக்கு விற்றாங்க? 20 வெள்ளி காசு. ஏன் 20 வெள்ளி காசு விற்றாங்க? இயேசுக்கு மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு. ஏன் இவருக்கு 20 அவருக்கு 30? இவர் சின்ன பையன், வயசு கம்மி, அவர் மேஜர், இவர் மைனர். அந்த காலத்தில் மைனருக்கு வேல்யூ 20, மேஜருக்கு வேல்யூ 30. அதனால தான் இயேசுக்கு 30 வெள்ளி காசு, யோசேப்புக்கு 20 வெள்ளி காசு கொடுத்தாங்க. அப்போ பாருங்க, என்ன குழியில் போட்டுட்டா கூட கர்த்தர் அவனை தூக்குறதுக்கு அவர் வேலை செய்கிறாரு. எவன் போட்டானோ அவனே தூக்குறான். எவன் சாகடிக்கணும்னு நினைச்சானோ அவனே தான் என்ன பண்ணுறான்? தூக்குறான். தூக்கி விற்றான். தூக்கி விற்கத்தாங்களா? விற்கலீங்களா? ஏன்னா கர்த்தர் உங்களை எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த இடத்துல அவரே கொண்டு போய் வைப்பார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். உங்கள் வேலையெல்லாம் என்ன தெரியுங்களா? அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. எப்படி இருக்கணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. ஒன்றே ஒன்று பேசிக்கினே இருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையோ குறைவுபடாது என்று சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை நிச்சயமா எனக்கு நடக்கும், இந்த வார்த்தை எனக்கு நிச்சயமா நிறைவேறும். இப்படியே சொல்லி 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 இருந்தால் நீங்கள் போயிடுவீங்க. ஒரு போட்டில் உக்காந்துங்கன்னு 10 மணி நேரம் உக்காந்துருங்க. ஆற்றுல போய் ஒரு போட்டில் உட்காந்து 10 மணி நேரம் உட்காருங்க. போட் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். ஒரு துடுப்பெத்து ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. துடுப்பை போட்டு போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போயிடுவீங்க? 10 மணி நேரத்தில் ரொம்ப தூரம் போயிடுவீங்க. நிறைய கிறிஸ்துவ போட்டில் உக்காந்துக்கிறீங்க, என்ன பண்ணுறது இல்லை, துடுப்பே போடுறது கிடையாது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இயேசுவேத்துக்குன்னு என்ன இருக்குது, அப்படியே தான் இருக்கிற, போட்டே போகல. ஏன் போட்டு போகலன்னா நீ துடுப்பே போடல. 10 வருஷமா ஒரே போட்டில் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிற?
ஒரு துடுப்பும் போட்டு என்ன பண்ணுறது இல்லை, போட்டை முன்னாடி நகர்த்ததே கிடையாது. அல்லேலூயா. நீங்களாம் எப்படி இருக்க போறீங்க? போட்டுருவீங்களா துடுப்ப? நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். போட்டு சூப்பராக போயிடும், சுகத்துக்குள்ளே போயிடும். புரியுதுங்களா? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். துடுப்பு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றே என்னை சேதப்படுத்த முடியாது. துடுப்பு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ போட்டை ஓட்ட வேண்டியது யார் வேலை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போட்டை ஓட்ட வேண்டியது உங்க வேலை. ஆமா, போட்டு ஓடலன்னு வந்து பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் போட்டை உங்ககிட்ட வச்சு கொடுக்குறீங்களா? அந்த ஆப்ஷனை வைக்கலையா ஆண்டவர்? உங்க போட்டு ஒரு மோட்டர் வச்சு கொடுக்குற ஆப்ஷன் எனக்கு என்ன பண்ணல, வைக்கல. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பாஸ்டருங்க தலையிலையா போய் கையை வச்சுனே வந்தா என்ன பண்ணிடும், போட்டு ஓடிடும் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீ துடுப்பு போடாம போட்டு ஓடாது. துடுப்பை உன் கையில கொடுத்துட்டாரு, நீங்க தான் போடணும். அல்லேலூயா. சரி, தேவன் எங்க வைக்கணும்னு முடிவு பண்றாரோ அங்க வச்சுக்கிறேன். நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது எதுனா, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், காற்று வீசும், மழை வரும், வெள்ளம் வரும். ஆனால் மற்ற வீடுலாம் என்ன பண்ணிடும் தெரியுங்களா, இடிஞ்சு விழுந்துடும். அந்த வீடு விழுந்ததுன்னா உள்ளே இருக்கிறவனா சாவான். வீடு இடிஞ்சு விழுந்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் தான் சாவான். ஆனால் இயேசு கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார். அவர் அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல்லா இருக்கிறார், தலைக்கல்லா இருக்கிறாரு. அந்த அஸ்திபாரம், அவருடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேல நீங்க வீட்டை கட்டிட்டீங்க. இப்ப நீங்க எதுல இருக்கிறீங்க? அதுல வச்சிருக்கிறார் உங்களை. எதுல வச்சுக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரம் என்கிற அந்த வீட்டுக்கு உள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. காத்தடிக்கட்டும், மழை பெய்யட்டும், வெள்ளம் வரட்டும், எந்த வீடு வேணாலும் விழும், உங்க வீடு விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வச்சிருக்காரு பாருங்க. ஆதாம எங்க வச்சாரு? அதிலே, தோட்டத்தில் அதில் வச்சாருங்க. அது காட்ஸ் பிளான். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இங்க பாருங்க, கர்த்தர் வந்து ஆதாமுக்கு பழத்தை கொடுத்தாரு, பழங்களை கொடுத்தாரு, மரத்தில் பழங்களை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? பார்வைக்கு அழகு. எப்படி பழத்தை கொடுத்தாரா? அப்படி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். பழத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுதான்? அட்ராக்ஷன். யார் வச்சது? அவர் தாங்க வச்சாரு. அட்ராக்ஷனை யார் வச்சது? அவர் தான் வச்சாரு. நீங்க துணி எடுக்க போறீங்க, புடவை எடுக்க போறீங்க, எத்தனை லேடிஸ் போன உடனே மங்களா டிம்பா இருக்கிற கலர் புடவை எடுத்து மாட்டிட்டு வந்துடுறீங்க. 1000 புடவையை தேடி அந்த 1000த்துல எது பார்வைக்கு அழகா இருக்குதோ அதை தானே செலக்ட் பண்றோம். யாருன்னா வந்து என்கிட்ட பச்சை கலரே இல்லை, அதனால பச்சையில் ஒன்று எடு, அப்படியே எடுத்துக்கிறோம். மஞ்சள் கலரில் இல்லை, மஞ்சால ஒன்று எடு, அப்படியே எடுத்துக்கிறோம். போய் அங்கே போய் அது மேலேருந்து கீழே வரைக்கும் லேடிஸ்லாம் ரொம்ப உஷாரு. அந்த பூ டிசைனு, இலை டிசைனு இதெல்லாம் பார்த்து, இந்த இலை டிசைனில் என்கிட்ட ஒரு புடவை இருக்குது, இது வேணாம். ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் என்ன பண்ணுறதுல போகிறதே கிடையாது. லேடிஸ்லாம் துணி எடுக்கிறீங்க, நான் வீட்டில் போயிட்டு வந்திருக்கேம்மா. ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே இலை டிசைன் இருக்கும், ஃப்ளவர் டிசைன் இருக்கும், வேற எதுனா டிசைன்லாம் இருக்கும். ஆமாம், நம்மள என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? போய் ஒரு செலக்ட் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தவரை அப்படி ஓரம் வச்சுருவாங்க. இன்னொரு கேட்டால் இந்த இலை டிசைனில் இருக்குது, அந்த பூ டிசைனில் இருக்குது, அந்த பாண்டு டிசைனில் இருக்குது, வேணான்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. பொதுவாக ஆட்களுக்கு என்ன பண்ணாது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் மெமரி பவரில் இருக்கும். எந்த பூ டிசைனில் ஏற்கனவே புடவை இருக்குது, எந்த இலை டிசைனில் புடவை இருக்குது, எந்த கட்டம் போட்ட டிசைனில் இருக்குது, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பாருங்க, கர்த்தர் எப்படி வைக்கிறாருன்னா, பார்வைக்கு அழகு. தப்பு கிடையாது, நல்ல அழகான புடவை எடுக்கிறது தப்புன்னு நான் பேசலை. நல்ல அழகான புடவைலாம் எடுங்க, தப்பு கிடையாது. நல்லா உடுத்துங்க, தப்பு கிடையாது. சந்தோஷமா இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் மற்றவனை மட்டும் தாழ்மையாக நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டுடைய கிருபையினால, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது மற்றவன் இல்லாதவனை கேவலமாக பார்க்காதீங்க, கேவலமாக நினைக்காதீங்க. முடிஞ்சால் அவனுக்கு ஒன்று கொடுத்து உதவி செய்யுங்க. அது மாதிரி நீங்கள் இந்த மனநிலையிலேருந்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பியூரோ நிறைஞ்சி வழிகிற மாதிரி புடவைகள் வந்து குவியும். ஆனால் நல்ல புடவைலாம் வாங்கிக்கின்னு அதை தான் பார்த்து இது என்ன கட்டின்னுக்குது கந்தை, இது என்ன டிசைன், அது என்ன டிசைன், ஏன் டிசைனை பாருன்ட்டு பெருமையில் சுற்றுனீங்க. சீக்கிரமாக இந்த புடவைனா கம்பியில் மாட்டி கிழிஞ்சு போயிடும். ஆமாம், செயினில் மாட்டிக்குமா, பைக்கு செயினில் மாட்டிக்கிட்டு கரையலாகி கிழிஞ்சு போயிடும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு தான், நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான், புரியுதுங்களா? ஆனால் அதை வச்சு மற்றவங்க குறை பண்ணுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ அவனை தாழ்மையாக நினைக்கிறதுக்கும் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட தேவன் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக மட்டும்தான், மற்றவனுக்கு தாழ்மையாவோ கேவலமாவோ நினைப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. நீங்கள் அந்த மனநிலையில் வந்துட்டீங்கன்னா, உங்களை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்லாம் எப்படி தெரியுமா வரும்? நிரம்பி 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 வழியும். போதும் ஆண்டவரே போதும் அப்படின்ற அளவுக்கு வரும். சரிங்களா? சரி, கர்த்தர் எப்படி வச்சாராம்? பார்வைக்கு அழகா சிருஷ்டித்தாராம். மரத்தை, இலைய, பழத்தை எல்லாத்தையும் எப்படி படைச்சாரு? பார்வைக்கு அழகா. சில பேர் சொல்லுவாங்க, அழகெல்லாம் போயிடும். பைபிளில் வசனம் இருக்குது, அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, புத்தியுள்ள ஸ்திரியை புகழப்படுவாள். ஒத்துக்கிறேன். அது எது கூட கம்பேர் பண்ணா? புத்தியோட கம்பேர் பண்ணா அழகும் வீணு, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது தான். எது கூட கம்பேர் பண்ணா? புத்தியோட. ஆனால் அந்த அழகையும் சௌந்தரியத்தையும் யார் உண்டாக்குனாரு? தேவன். யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுது, யோசேப்பு சௌந்தரிய முகம் உள்ள வாலிபனாக இருந்தான். யோசேப்பு எப்படி இருந்தாரா? சௌந்தரிய முகரூபமாக இருந்தது. யோசேப்புடைய முகம் பார்த்தீங்கன்னா சௌந்தரியமாக இருந்துச்சான். அப்போ யோசேப்பை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அழகாக இருந்திருக்கிறார் சொல்லிட்டா சொல்லீங்களா? சொல்லுது. தேவன் யோசேப்பு அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? செலக்ட் பண்ணாரா? ரிஜெக்ட் பண்ணாரா? செலக்ட் தான் பண்ணாரு, ரிஜெக்ட் பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா அழகாக இருந்தீன்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணுவார், ஒன்றுமே இல்லாதவனை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். இல்லை, ஒன்றும் இல்லாதவனே செலக்ட் பண்ணுவார், இருக்கிறவனே செலக்ட் பண்ணுவார். மனுஷன் முகத்தை பார்த்து செலக்ட் பண்ணுவான், தேவன் உள்ளத்தை பார்த்து செலக்ட் பண்ணுவார். தேவனுடைய செலக்ஷன் முகத்தை பார்த்து இல்லை, உன்னுடைய உள்ளம், உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அதை பார்க்குறாரு அவர். அதை பார்த்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அழகாக இருக்குதெல்லாம் வீண், அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சரி, இப்படி பேசுகிற பாஸ்டர் பாருங்கள், அவங்க ஒய்ஃப்லாம் அழகாக இருப்பாங்க. அவர் ஏன் கட்டிக்கினார் அழகான லேடியை? அப்போவே அவர் அழகு இல்லாமல் புத்தி உள்ள எவ்வளோ பேர் அகோரமாக இருந்து புத்தி உள்ள ஒரு ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்ன? எல்லாம் பேசுறது ஈஸிங்க, வாழ்க்கையில் நடக்கணும் இல்லை? சரி, அப்போது தேவன் பார்த்தீங்கன்னா அழகை தேவன் உருவாக்குகிறார். அழகை தேவன் என்ன பண்ணுறார்? அவர் தான் உண்டாக்குனார். பார்வைக்கு அழகு. எதுக்கு அழகு? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? வீட்டில் உங்கள் வீட்டை பார்த்தா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? வீடு வச்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் நான் வரமாட்டேன் டெய்லி, ஆனால் டெய்லி ஆண்டவர் இருக்கிறாரு. உங்கள் வீட்டை டெய்லி யார் பார்க்குறாரு? உங்கள் வீடு எப்படி இருக்குது? பார்வைக்கு அழகாக இருக்குதா? அவர் பார்ப்பார். நான் ஒரு பழத்தை கூட பார்வைக்கு அழகாக வச்சேன், இதில் வாழ்கிற நீ இந்த வீட்டை எப்படி வச்சுன்னுக்கிற? வீட்டை கண்டுக்கிறதே கிடையாது, நாற்று அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. சில வீட்டுக்கெல்லாம் நான் ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறேங்க. சோத்திரம், எந்த வீட்டெலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரியாது எனக்கு. ஏன்னா தெரியல, மறந்து போயிட்டேன். சில வீட்டுக்குள்ளே போய் அந்த 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். பயங்கர நாத்தம் அடிக்கும்.
அவங்களுக்கு அதிலே இருந்து இருந்து செட் ஆயிடுச்சு, பழகிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியாதுங்க, காவால இறங்கி வேலை செய்கிறவனுக்கு நாத்தம் தெரியாது, வெளியில் நின்று பார்க்குறவனுக்கு தான் நாத்தம் தெரியும். அதுபோல் நம்ம எப்பவுமே போவோம், திடீர்னு போனோம்னே ஒரே ஒரு மாதிரி பண்ணோம். சொல்ல முடியுமா உங்ககிட்ட? அதுக்கு வேற கோச்சு பார்க்க, இந்த பாஸ்டர் வந்து இப்படி குறை சொல்லிட்டு போறாரு என் வீட்டை, உண்மையை சொல்லிட்டு போனார் சொன்னால் பரவாயில்ல, குறை சொல்லிட்டு போனார் என்னமோ இல்லாததை இருக்குதுன்னு சொல்லிட்டு போன மாதிரி. இல்லாததை இருக்குதுன்னு சொன்னால் தான் குறை சொல்கிறது, இருக்குதுன்னு சொன்னால் குறை சொல்கிறது கிடையாது. அது வந்து என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறது. அப்படியே நான் தடிக்கும், கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் இருந்து ஜபம் பண்ணி முடிச்சுட்டு வரேன். அதை வேறு காப்பி குடிச்சு தான் போகணுன்னு வாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட நாத்தம் உள்ளே போய் உள்ளே இருக்கதா வெளில கொண்டு வரதுக்கு அது முயற்சி பண்ணியிருக்குது. இவங்க வேற வாய் வழியாக கொஞ்சம் காப்பி ஊற்றுறாங்க, இது போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும். இதுக்கே பயந்து சில வீட்டில் என்ன சொல்கிறது இல்லை, இப்போ தான் குடிச்சிட்டு வந்த சிஸ்டர், ஆளை விட்டிங்கன்னா போதும், கவனிங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணி இப்படிலாம் பண்ணணும்லாம் இருக்கிற, ரொம்ப நேரம் கூட உட்காரன்னு தான் விரும்புகிறேன். ஆனால் சில வீட்டிலலாம் அப்படி ஸ்மெல் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வீட்டில் போய் அது மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். அப்போது உங்கள் வீட்டில் ஆண்டவர் உலாவுறாரு. உன் பாளையம் சுத்தமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. உன் பாளையத்தில் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அழகாகவும் இருக்கணும். வீட்டில் நல்ல அழகான வசனங்கள்லாம் வாங்கி மாட்டுறீங்களா? உங்கள் வீட்டில் சுவத்துலங்களை கவனிங்க, எங்கன்னா ஒரு கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல வசனம் போட வாங்கி வந்து, அழகான டிசைனில் இருக்கிற வசனமாக வாங்கி வந்து என்ன பண்ணுங்க, மாட்டுங்க, வீட்டை அழகுப்படுத்துங்க. செப்பல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டை வாங்கி வைங்க, செப்பல் வைக்கிறதுக்குன்னு ஸ்டாண்டை ரெடி பண்ணி வைங்க. வீட்டை சுற்றி செப்பலாக கிடக்கும். யாரா வந்தால் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. வீட்டில் துணிகளை மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக மடித்து வைங்க. டவலை எடுத்து தொடச்சிங்கன்னா அதை மானாவரியாக அங்கே போட்டுறக்கூடாது. தொடச்சி முடிச்சுட்டு துடைக்கிற வரைக்கும் தான் டவுலு, தொடச்சி முடிச்ச பேர் அது அவுளு, தூக்கி போட்டுருது எங்கடா போ. ஒழுங்காக காய வைக்க கற்றுக்கங்க. துணியை போட்டுட்டீங்க, வேறு துணியை மாற்றினீங்கன்னா ஒழுங்காக அந்த துணியை குப்பை டஸ்ட்பினில் போட கற்றுக்கங்க, இல்லைன்னா மடித்து எங்கன்னா ஓரமாக வைக்க கற்றுக்கங்க. ஏன்னா தேவன் அழகை எதிர்பார்க்குறாருங்க, தேவன் அழகை எதிர்பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்க, அங்கே வசனம் என்ன சொல்லுது? பார்வைக்கு அழகான மரங்கள் பழங்களை தேவன் உண்டாக்குனார். எதுக்கு? அப்படி பார்க்கும் போதே நீங்கள் பாருங்களேன், செடியெல்லாம் பாருங்கள், செடி கொடிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம், அதாவது கோவை பழம் பார்த்துருக்கீங்களா? கோவைக்காய் பச்சையாக இருக்கும், அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி ஆயிடுச்சுமா, சகப்பாயிடும். அந்த செடியில் பார்க்கும்போது, கோவக்காய் செடியில் அது சகப்பாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா பார்க்கறதுக்கு. தேவன் அதெல்லாம் அழகழகாக உண்டாக்குனார், பார்வைக்கு அழகா. எப்படி உண்டாக்குனாரா? பார்வைக்கு அழகு. அப்போ நம்ம வீடு நம்ம கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுதான் சொல்லுது, சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரணும்? நல்லா அழகாக வரணும். ஹலோ, சர்ச்சைக்கு அழகாக வாங்க, நல்லா அழகாக பவுடர் பூசி, நல்லா துணியை போட்டு, நல்ல துணியாக போட்டு பளிச்சுன்னு அழகாக வாங்க. நல்ல துணியெல்லாம் எங்கே போட போகிறீங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு போட்டு என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்தில் போய் கச்சேரியில் போய் போடாதீங்க. ஆமாம், அவன் நீ நல்லா என்னதான் நல்ல துணி போட்டாலும் அதில் எவனா உன்னை விட நல்ல துணி ஒன்று போட்டு வருவான். அவன் வந்து உங்ககிட்ட வந்து காட்டு போவான், இதுன்னா 5000 ரூபாய் போட, இது 50,000 ரூபாய் போட விட்டு. கர்த்தர் சமூகத்துக்கு போட்டுவாங்க, நல்ல துணிகளை கர்த்தர் சமூகத்துக்கு போடுங்க, நல்ல பவுடரை போடுங்க, அழகாக நல்ல மேக்கப் போட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, நல்ல சென்ட்டாக வாங்கி அடிச்சுன்னு வாங்க. நான் வேற சர்ச்சில் சென்ட் அடிக்கிறது இல்லை. நீங்கள் அடிக்கிற சென்ட்டிலாவது கர்த்தருடைய சபை எப்படி இருக்கணும்? நல்ல வாசனையாக இருக்கணுங்க. அல்லேலூயா. அழகாக வாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்? அழகாக வாங்க. பாஸ்டர் அழகுலாம் முக்கியம் இல்லை பாஸ்டர், பரிசுத்தம் தான் முக்கியம். நாற்று அடிக்கிற மாதிரி பரிசுத்தமாக வராதிங்க. பக்கத்துலேயே ஒரு ஆள் உட்கார முடியாத அளவுக்கு நாற்ற புடவை கட்டிக்கின்னு, தலைக்கு குளிக்காம, தலையில் சிகிடு நாத்தம், துணியில் மக்குன நாத்தம், இப்படிலாம் வந்து சபையில் உட்காந்து பரிசுத்தம் அப்படின்னு சொல்லாதீங்க. வசனம் சொல்றது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் சொல்ற, துணியிலே உன்னால் சுத்தமாக இருக்க முடியல, குளிக்கிற விஷயத்தில் உன்னால் சுத்தமாக இருக்க முடியலன்னா நிச்சயமாக நீ பரிசுத்தமாகவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பரிசுத்தத்தை விட சுத்தம் ஈஸி இல்லைங்களா? பரிசுத்தமாவது குணத்தில் சில காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். குணங்கள் இல்லை,
கேரக்டர்களில் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். அதை விட ரொம்ப சிம்பிளான விஷயம் அது குளிக்கிறது, நல்ல துணியை போடுறது. உன்னால் அதுவே செய்ய முடியல, நீ இது செஞ்சிருவியா? அவ்வளோ பெரிய வல்லவர்கள்லாம் கிடையாது யாருமே. அதனால சொல்கிறேன், நல்ல சர்ச்சைக்கு வரும்போது நல்லா சுத்தமாக அழகாக வாங்க. அதுக்கு தான் சொன்ன பாருங்க, காலையில் சொன்னேன், நாளைக்கு சர்ச்சைக்கு போகிறது ட்ரெஸ்ஸை இன்னைக்கு சாயங்காலமே எடுத்து வச்சுக்கணும். நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை சனிக்கிழமை சாயங்காலமே என்ன பண்ணணும், எல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. கட்சி முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். என்ன சர்ட்டு, என்ன பேண்ட்டு, எந்த புடவை, எந்த ஜாக்கெட்டு, எல்லாத்தையும் அன்னைக்கு முன்னாடி நாளே எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சிங்கன்னா டக்கு என்ன பண்ணோம், போட்டோமா ஜம்முன்னு வந்துடணும் சபைக்கு. அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்களாம் சர்ச்சைக்கு போகும்போது தெரியுங்களா, சனிக்கிழமையே ஷூவுக்கு பாலிஷ் போட்டு வச்சுருவோம், அயன் பண்ணி வச்சுப்போம். சட்டை எந்த சட்டு போட போகிறோம், எந்த பேண்ட்டு. இப்போ வந்து நாங்கள் அயன் பண்ணுறதுலாம் இல்லை, கடையில் குத்து பண்ணிக்கிறோம். நம்ம கடைக்காரங்கிட்ட குத்த மொத்தமாக எடுத்துன்னு போகிறான், அயன் பண்ணி எடுத்துன்னு வந்து குத்துடுறான். அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் எந்த ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சு அதை வேறு அயன் பண்ணணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாயங்காலத்துலேயே தலைக்கு குளிச்சுட்டு காலையில் எழுந்துச்சு உடம்புக்கு குளிச்சுட்டு கடன்னு போவோம். சபை 6 மணிக்கு சர்ச்சு, 5:45 நிற்பேன். நாங்கள் போயிட்டு 5:45 நிற்பேன். 6 மணி சர்ச்சு, 5:45 நிற்பேன். எங்கள் பாஸ்டர் சொல்வார், எங்கள் பாஸ்டர்னா 12 பாஸ்டர், எந்த பாஸ்டர் முதல்ல வர்றீங்களோ அவங்க ஆரம்ப ஜெபம் பண்ணலாம். அந்த சர்ச்சில் ஆரம்ப ஜெபம் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா எல்லா பாஸ்டர் எடுப்பினால தான் வருவாங்க. எல்லாம் கிண்டல் வேற பண்ணுவாங்க, இவர் ஆரம்ப ஜெபம் பண்ணுன்னே ஃபஸ்ட்டு வந்துடுறாருப்பா. அதாவது வரல, அதுக்காகவாது வரல, நீ அது கூட வர மாட்டேன்றிய. ஆனால் குறை சொல்கிறது மட்டும் என்ன பண்ணுறது, சிரிச்சின்னா நக்கல் நையாண்டியாக பேசுறது. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். இவர் ஆரம்ப ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறாரு, சீக்கிரமாக கிளம்பி வந்துடுறாருப்பா அப்படின்னு வாங்க. கண்டுக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ண தெரியல, 5:45 போய் நல்லா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசின்னு இருப்பேன். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசின்னு இருப்பேன். எங்கள் பாஸ்டர் சொல்வார், 6 மணிக்கு ஆயிடுச்சுன்னா 5:55 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடணும், மைக் எடுத்துடணும், ஒரு பாட்டை பாடணும், ஜெபம் பண்ணிடணும். 6:10க்கு மைக்கை வச்சிடணும். ரூல்ஸு கரெக்டாக எடுப்போம். எடுத்து அந்த 10 நிமிஷத்தில் ஒரு சரணம், ஒரு பல்லவி பாடி ஜெபம் பண்ணி வச்சிருவோம். அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்க. எதுக்காக சொல்ல வரோன்னா, நம்ம சுத்தமாக அழகாக போகணும். அதுக்கு முன்னாடியே ஆயத்தமாக ஆயிடணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துருச்சு, 6:30 மணிக்கு எழுந்துருச்சு, ஒரே தடால் புடால் வீட்டிலே ஒரே அமங்கலம் நடந்துன்னு இருக்கும். 6:30 மணிக்கு எழுந்துருச்சு, நீ போறியா பாத்ரூம்ல, நான் போவா. பீரோ திறந்தா சண்டை, என் துணியை நான் எடுக்கிறேன், உன் துணியை நீ எடுக்கிறதுக்கு, இரு நான் எடுத்துட்டு போய் நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துட்டு போய் நான் எடுத்துக்கோ. எங்க வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை, நீங்க எங்களை பார்க்காதீங்க. கர்த்தருடைய கிருபையில் எங்கள் வீட்டில் 4 பீரோக்கு சமமாக பீரோ இருக்குது. 4 பீரோ, கிட்டத்தட்ட 4 பீரோ இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் பீரோவில் துணி வைக்கிறதுக்கு இன்னும் இடம் இருக்குது. நான் தான் நிரப்பணும் இப்போ, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சொல்கிறேன், பொதுவாக பார்த்துக்குங்க. காலையில் லேட்டாக எழுந்துட்டு துணி எடுக்கிறதுல சண்டை, குளிக்கிறதுல சண்டை, பாத்ரூம் போகிறதுல சண்டை, அப்புறம் கிளம்புறதுல சண்டை. நீ போய் நேரம் நான் பின்னாடியே வரேன். ஏன்னா அட்டண்டன்ஸ் போடுறாங்க பாஸ்டர்கிட்ட, வந்துட்டோம், யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டோம், அதனால் இன்னும் 2 பேர் லேட்டாக வந்தால் 3 பேர் லேட்டாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டோம், அட்டண்டன்ஸ் கொடுத்துரும். இதெல்லாம் எனக்கு வேணாம். கர்த்தர் பார்க்குறாரு, அவருக்கு உண்மையாக இருங்க. அல்லேலூயா. முன்னாடியே ஆயத்தமாயிடுங்க. ஆயத்தமாய் அழகாக வாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணுன்றது எப்படி இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்க்க போகிறாரு, நம்மளை அழகாக பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்க. பார்வைக்கு அழகு தேவன் எப்படி உண்டாக்குனாரா, பழங்களை. நிறைய பரிசுத்தவன் சொல்கிறாங்க, பார்க்கும்போது அழகாலாம் இருக்கக்கூடாது, அது பிசாசு. அப்போ இவர் யாரு, இவர் பழத்தைய ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்தில் மென்று முழுக போகிற பழத்தைய எப்படி உண்டாக்கி வச்சுக்கிறாரா? எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த பழம் நம்ம கையில் வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்குறேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு அதோடைய உருவமே மாறிடும். நம்ம அதை அழகானதை எடுத்து அலங்கோலமாக்கிடுவோம். எடுத்து கச்சா கச்சா கச்சாக்குன்னு ஒன்று கத்தியில் வெட்டி சாப்பிடுவோம், இல்லை பல்லால கடிச்சு இஷ்டத்துக்கும் கடிச்சு. நம்ம கடிச்சு பார்த்தீங்கன்னா அழகான ஆப்பிள் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும், அலங்கோணமான ஆப்பிளாக இருக்கும். இஷ்டத்துக்கு கண்டபடி கடிச்சு அதை ஒரு மாதிரி ஆக்கி
அவர் எப்படா வருத்தப்பட்டுக்கிறாரா? அவர் சந்தோஷப்படுறாரு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா, நல்லா இருக்குதா, பார்வைக்கு அழகாக. எதுக்குன்னா உனக்கு அழகாக வச்சிருக்காரு, உனக்கு பார்த்த உடனே பிடிக்கணும், அப்படி வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நல்ல அழகாக வாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் அழகாக இருந்தால் ஆண்டவர் கோச்சிப்பார்லாம் நினைக்காதீங்க. கவனிங்க, திரும்ப சொன்னதை தான் சொல்கிறேன். அழகாய் உடை உடுத்துங்கள், கவர்ச்சியாக உடுத்தாதீங்க. அழகாக உடுத்துறது தப்பு கிடையாது, கவர்ச்சியாக உடுத்துறது தான் தப்பு. ஆமென். அதனால் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அடுத்தது புசிப்புக்கு நலம். அவர் உண்டாக்கின பழம் அடுத்தது வந்து பார்வைக்கு அழகு மட்டும் வைக்கலைங்க, வெறும் அழகும் சௌந்தரியத்தை வச்சுட்டு புத்தி இல்லாமல் வைக்கல, புசிப்புக்கு நலமும் வச்சாருங்க. தேவனுடைய சிருஷ்டிப்பில் எப்படி இருக்குது? அழகும் இருக்குது, சௌந்தரியமும் இருக்குது, புத்தியும் இருக்குது. அது போல அழகும் வச்சாரு, நன்மையும். நலம், நலம்னா ஹெல்த்து, விட்டமின்ஸ் இருக்குதாங்க. சாப்பிட்டா அதில் என்ன இருக்குது? விட்டமின்ஸ் இருக்குது. நீங்கள் ஜூஸ் அடித்து சாப்பிடக்கூடாது. பழத்தை ஜூஸ் அடித்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு விட்டமின் கூட உடம்புக்கு வராதான். ஒரு சாத்துக்குடியை சாப்பிட்ணும், சாத்துக்குடி ஜூஸ் அடித்து குடிச்சிங்கன்னா நீ குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிடலாம், அது ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. வெறும் சுகர் மட்டும் தான் போவோம் உடம்புல. அதுக்குன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, புழிகிற மிஷின் வாங்கி கையால் புழிஞ்சி நீங்கள் அந்த ஜூஸை குடிங்க, அதுதான் உண்மையான விட்டமின்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போவோம் பாடியில். நீங்கள் ஜூஸ் மிக்சரில் போட்டு ட்ருன்னு அடிச்சிங்கன்னா எல்லாம் புருன்னு போயிடும் விட்டமின்ஸ் எல்லாம். நல்லா கையில் அழகாக புழிங்க, இல்லைன்னா கடிச்சாது சாப்பிடுங்கன்றாங்க. கையில் என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்பிளை வாங்கி 4 துண்டாக வெட்டி கடித்து சாப்பிடுங்க, எல்லா விட்டமின்ஸும் உடம்பு போவோம். 4 துண்டை வெட்டி ஜூஸரில் போட்டு ட்ருன்னு அடிச்சிங்கன்னா எல்லாம் போச்சு. அதில் இருந்த விட்டமின் மினரல்ஸு எல்லாமே என்ன ஆயிடுச்சா? வேஸ்ட் ஆகிடுச்சான். அதுக்கு பிறகு அதை குடிக்கிறதுல ஒன்றும் கிடையாது, நீ தண்ணியை தான் குடிக்கிறேன்றாங்க. பாருங்கள், இன்றைக்கி தெரியுங்களா ஹெல்த்து ஃபுட்டு. ஹெல்த்து ஃபுட்டு யார் இன்றைக்கி சொல்கிறாங்க? ஹெல்த்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை தான் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க ஹெல்த்து ஃபுட்டுன்னு? ஃப்ரூட்டு. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், உடம்பு சரியில்லை, இந்த வீக்னஸ் அந்த வீக்னஸ்னா டாக்டர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நல்லா பழமாக சாப்பிட சொல்லு. ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வாதத்தை எங்கே வச்சார்? ஏதேன் தோட்டத்திலே வச்சார். அந்த ஆசீர்வாதத்திலே என்ன வச்சார்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை வச்சாருங்க. சுகம் ஒரு ஆசீர்வாதம், சுகம் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நல்லா கவனிங்க, நீங்கள் சுகமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம். அதனால்தான் அவர் பழத்தை, அது பழத்துக்குள்ளே விட்டமினை வச்சு, நீ எங்கே பழம் ஷேப்பு கலர்லாம் நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டியோன்னு சொல்லி அதை அழகாகவும் வச்சார், உள்ள விட்டமினையும் வச்சார். நீ அது வருமா டல்லான கலரில் இருந்தால் சாப்பிடாம விட்டுடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன்னை பயமுறுத்துகிற கலரில் வச்சா பயந்து சாப்பிடாம போயிடுவேன்னு சொல்லி உன்னை பயமுறுத்தாமலையும் மங்கலான கலர்லையும் வைக்காம உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகான கலரை வச்சு டிசைன்லாம் வச்சு இல்லை ஆண்டவர் உண்டாக்கி வச்சார். ஏன்னா அதுக்குள்ளே என்ன வச்சிருக்காரு? விட்டமின், சுகத்தை வச்சிருக்கிறாரு, பலத்தை வச்சிருக்கிறாரு, ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறாரு, நீடித்த ஆயுளை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சுகம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பழங்களில் என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆயுள் இருக்குது, நீடித்த ஆயுள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த பழத்தில் என்ன வச்சுக்கிறாரு? பார்வைக்கு இன்பம் விட்டுட்டு முடிக்கல, புசிப்புக்கு நலம், புசிப்புக்கு நலம். ஹல்லேலூயா. அப்போ இதுலேருந்து கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர்னு தோணுதா, கெட்டவர்னு தோணுதுங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லுங்க. நல்லவரா கெட்டவரா? நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். எவனா வந்து கர்த்தர் கெட்டவர்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் கெட்டவரே கிடையாது, கர்த்தர் நல்லவர். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்க, எவ்வளோ அழகா. இதெல்லாம் படிக்கும்போது அவர் நல்லவர் என்பது நமக்கு தெரிகிறது. சரி, தொடர்ந்து அடுத்த வாரம் இதுலேருந்து தியானிக்கலாம். இதில் நிறைய இருக்குது உள்ள விஷயம். அடுத்த வாரம் மீதியான காரியங்களை பார்க்கலாம். நேரம் முடிந்து விட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட முதல்ல நன்றி சொல்லுவோம். நம்மளை தேவன் ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் அதில் வைத்தது போல நம்ம கிறிஸ்து என்கிற ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இதில் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா சுகங்களும், எல்லா பலன்களும், எல்லா ஆரோக்கியங்களும் இதுக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உம்மை நல்லவர் என்று அறிகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் யுகங்கள் யுகங்களாய் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதப்பா. ஆண்டவரே, நல்ல தெய்வமாகிய நல்ல தகப்பனாகிய நீர் எங்களை உங்கள் பிள்ளைகளாக அப்பாவும் விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை நினைக்கிறோம், உங்கள் கிருபைகளை நினைக்கிறோம், உங்கள் இரக்கங்களை நினைக்கிறோம். உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக கிடக்கும். நிச்சயமாக சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாளில் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சில குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக அது மாறும், நன்மைகளால் நிரம்பும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, இதனால் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் கூட ஆண்டோட சபை ஜனங்க காலையில் வந்தவங்க எல்லாம் கூட மாலையில் வரணும். இந்த இது போன்ற நல்ல வார்த்தைகளை கேட்கணும். விசுவாசத்தில் ஆவியில் பலன் அடையணும். ஆண்டவர் இன்னும் கூட அவர்கள் வாழ்க்கை இன்னும் கூட நல்ல ஒரு வெற்றி உள்ளதாய் மாறணும். கர்த்தர் பிள்ளைகளை இன்னும் அதிகமான ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. அநேக புதிய ஆத்துமாக்களை கொடுப்பீராக. நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.